கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாய் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாம் வாசித்திருக்கிற திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி பேசி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆமென். நாம் இந்த நாளிலும் வாசித்த திருவசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். என்ன வேலைக்கு? பார்க்காம சொல்லுங்க. என்ன வேலைக்கு? வேதத்தை பார்க்காம சொல்றோம். சரி வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. இப்ப பாருங்க, பந்தி விசாரணை செய்யணும். இப்ப என்ன ஆயிடுச்சு? கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் பிரிவினை உண்டாச்சு. எங்க? சபையில சீசர் கூட்டத்தில் என்ன வந்துருச்சு? கிரேக்கருக்கும் எபிரேயருக்கும் பிரிவினை. எந்த விஷயத்துல வருது? சாப்பாடு விஷயத்துல. விசாரணை சாப்பாடு சரியா கொடுக்கறதா பிரச்சனை. சரி, உடனே சீசர் கூட்டத்தை வரவழைச்சு அதுல தான் இப்போ 3வது வசனம் சொல்லுது. ஆகல சகோதரரே பரிசுத்த ஆவியும் நிறைந்து ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். இப்ப பாருங்க, பந்தி விசாரணை செய்வதற்கு என்ன இருக்கணுமா? வசனம் என்ன சொல்லுங்க, கவனிங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களாக இருக்கணும். என்ன வேலைக்கு? பந்தி விசாரணை செய்யறதற்கு. சரி, பந்தி விசாரணை செய்யறதற்கு பரிசுத்த ஆவி வேணும். ஞானத்துல நிறைஞ்சிருக்கணும். எந்த ஞானத்துல? இந்த கர்த்தருடைய ஞானத்துல நிறைஞ்சிருக்கணும். சரி, 7 பேர். அந்த 7 பேர் யாரு? நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த 12 சீசர்கள் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு வேத வசனத்தை போதிக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்றது, இந்த காரியத்தில் நாங்க தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மோனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலவையும் தெரிந்து கொண்டு. இப்ப பாருங்க, 7 பேரும் தெரிந்தாச்சு. இந்த 7 பேரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க, ஞானத்தினால் நிறைந்தவங்க. சரி, இப்படி 7 பேரை தெரிந்து கொண்டுள்ள இந்த 7 பேரும் பந்தி விசாரணைக்காக தான் ஏற்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த 7 பேருக்குள்ள பாருங்க,
2 பேர் விசேஷித்த நபர்களா இருந்தாங்க. யார் அந்த 2 பேர் விசேஷித்த நபர்கள்? அப்புறம் இந்த 7 பேருக்குள்ள 2 பேர் விசேஷித்தவர்களா இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்தேவான், அடுத்து யாரு? பிலிப்பு. அதை யோசிக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த 2 பேரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த பைபிள்ல இருக்கு. வேற அந்த 5 பேருக்கு எங்கேயும் இல்லை. நீங்க வேதத்துக்கு வாசிச்சு பாருங்க. இந்த 2 பேருக்கு மட்டும் விசேஷத்த ஆவியே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பொழுது அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமிலே பெருகிட்டு ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். 8 வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இப்ப பாருங்க, இந்த ஸ்தேவானை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? இப்ப இங்க வசனம் என்ன சொல்றது? 8ல அற்புதங்களையும் அடையாளங்களையும். காரணம் என்ன? அந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஆகவே பாருங்க, இப்ப நம்ம பந்தி விசாரணைங்கிறத நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். பந்தி விசாரணை செய்யறதுக்கே எப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கணுமாமா? பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கணும், ஞானத்தினால நிறைந்திருக்கணும். சரி, இப்ப அதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் அந்த ஸ்தேவானம். ஆனா அந்த ஸ்தேவானுக்குள்ள பாருங்க என்ன இருந்துச்சாமா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப பாருங்க 9வது வசனம். அப்பொழுது லிபர்த்தினர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, இவரு விசுவாசம் நிரம்பினவரு, வல்லமையினால் நிரம்பினவரு. இப்ப பாருங்க, இவருக்கு விரோதமா சில தேசத்தார்கள் எழுந்து ஸ்தேவானுக்கு விரோதமாய் அவனுடனே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, கீழே வாசிங்க. அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. பாருங்க, இவருக்குள்ள விசுவாசமும் வல்லமை இருந்தபடினால இத்தனை தேசத்தார் எதிர்த்து நின்றோமோ அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக ஒரு தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. பாருங்க, இவனை நம்ம இப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இவனுக்கு விரோதமா பொய் சாட்சிகளை ஏற்படுத்தணும். அப்படிங்கிற வாசிங்க. ஜனங்களையும் மூப்பரையும் வேதபாரகரையும் எழுப்பிவிட்டு அவர் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாக வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். வேத பிரமாணத்துக்கும் விரோதமாய் தூசணமான வார்த்தைகளை பேசுகிறான். எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவர் சொல்ல கேட்டோம் என்றார்கள். இப்ப அப்படியா? இயேசு கிறிஸ்து இந்த முறைமைகளை மாற்றுவதற்காக வந்தார், நிறைவேற்றத்தான் வந்தார். வசனம் என்ன சொல்லுது? முடிவாகவும் இருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார். ஆனா இங்க பாருங்க, பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி. சரி, 15 வாசிங்க.
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்து அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். பாருங்க, ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருக்காமா? தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள். ஆனாலும் பாருங்க, அவங்களுடைய கோபம் தீரவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவர் வல்லமையினாலும் விசுவாசத்துடன் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். பொறாமை, அநேகருக்கு பொறாமை வந்தது நிமித்தம் இப்போ இவர் எப்படியாவது கொலை செய்யும். காரணம் என்ன? இந்த மார்க்கம் மேலும் பரவக்கூடாது. இந்த மார்க்கம், இயேசு கிறிஸ்துவுடைய மார்க்கம் மேலும் பரவக்கூடாது என்கிற இந்த ஆதி அப்போஸ்தல சபை தொடங்கின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உலகம் எங்கும் இதே மாதிரி சம்பவித்துக் கொண்டே இருக்கு. இப்போ மற்ற ஸ்தேவானுடைய மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:1 வாசிங்க. அவரை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யார? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அக்காலத்திலே பாருங்க, எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்ப பாருங்க, எருசலேம் சபையில மிகப்பெரிய துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற எல்லாரும் சமாரியா யூதேயாவில சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இப்ப பாருங்க, வாசியுங்கள். 5 வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு, இப்ப பாருங்க, இந்த பிலிப்பும் யாரு? பந்தி விசாரிப்பு செய்கிற 7 பேர்ல ஒருத்தர். நீங்க அந்த பிலிப்பு ஜாயின் பண்ணிக்க கூடாது. எந்த பிலிப்பு? 12 சீசர்கள் உள்ள பிலிப்பு இல்லை இவரு. இங்க ஏன்னா இங்க அப்படி எழுதியிருந்தா என்ன எழுதியிருக்கணும்? 6வது வசனத்துல அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்போஸ்தலனாகிய பிலிப்பு என்று எழுதியிருக்கணும். இங்க அப்படி எழுதல. இங்க என்ன எழுதியிருக்குது? பிலிப்பு என்பவன் அப்படின்னு தான் வரும். எத்தனை? 5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இந்த 7 பேர்ல இந்த பிலிப்பு ஒருத்தர். அதெல்லாம் நீங்க நல்லா கவனமா இருக்கு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, 7 வாசிங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி பெரியோர் சிறியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு உலகம் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்ல.
பொய்யான காரியத்துக்கும் மாய வித்தைகளை செய்கிறவர்களுக்கு தான் ஜனங்கள் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை கூட எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவன் தான் வந்துட்டு பெரியவனா என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டார். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிங்கிற வாசிங்க. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இவனே பெரிய மாய வித்தைக்காரன். இப்ப பாருங்க, பிலிப்பினால் செய்யப்படுகிற இந்த அதிசயங்களை அற்புதங்களை கண்டு பிரமித்து போய் இருந்தான். இப்ப மாய வித்தைக்காரனா இருந்தா கூட அவன் என்ன பண்ண, ஞானஸ்நானத்தை எடுத்துட்டான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படிங்கிற வாசிப்பாங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, இப்ப பாருங்க, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களுக்கு பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, பணத்தை கொண்டு வந்து பேதத்தை கொடுத்து நானும் போய் யாரு மேல கை வைக்கிறேனோ அவர்கள் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளதாக எனக்கு இந்த வரத்தை வேணும்னு சொல்லி போய் கேட்டார். அப்பொழுது வாசிங்க, உன் இருதயம் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் நீ தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகக்கூடாது. இன்னைக்கு சொல்லுவோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காரணம் சொல்லுவாங்களா? என்ன செஞ்சுப்பாங்க? பணம் கொடுத்தா போதும். ஆனால் பேதுரு என்ன சொன்னாரு? நீ பணத்தினால தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ நினைக்கிறபடினால உன் பணம் உன்னோட நாசமாக போகக்கூடாது. இப்போ கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னது போல அந்த பார்க்க வந்த சகோதரி எனக்கு பணம் கொடுக்க முடியாது, ஒரு பணம் இங்கே எனக்கு தேவை இல்லை, அதனால் கொண்டு போய் நீ வந்திருப்பா, ஆராதனைக்கு வந்திருப்பா, காணிக்கை கொடுத்து கூட வாங்கியிருப்பேன். ஏது ஆராதனைக்கு வந்த கர்த்தருக்கு கொடுத்தா நான் வாங்கிக்கிட்டேன். இப்பொழுது நீ பணம்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த காரியம் மட்டும் இல்லை, நான் எந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போனாலும் அங்கே அவருடைய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். பணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறது? உடனே பணம் சொன்னாங்க, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பணம் நம்மளை பரவத்துக்கு கொண்டு போயிருமா? பணம் நம்மளை பரவத்துக்கு கொண்டு போகாது. அப்போ பரலோகத்துக்கு போனால் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த பந்தி விசாரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட 7 பேருக்கும் என்ன இருக்கணுமாம்மா? பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக இருக்கணும், ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்துவார் என்பது இந்த காரியத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அப்படிங்கிற வாசிங்க.
உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாய் இராதபடினா அந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை இந்த பாவமும் விஷயத்திலே இல்லை. உனக்கு பங்கும் இல்லை பாதகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பு, கடந்த வாரத்தில் அநேக வீடியோக்களை பார்த்தேன், அல்லது டிவியில் வருகிற பாடல் பாடுகிறவர்கள், செய்தி கொடுக்குறவர்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ நீங்கள் நன்றாக இந்த டிவி பார்க்குறவங்க, செல்லை பார்க்குறவங்க, வசனங்களை போதிக்கிறவங்களை குறித்து, பாடல் பாடுறவங்களை குறித்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். டிவியில் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்புனா எங்களுக்கு இந்த நம்பரில் எங்களுக்கு இதில் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு பணத்தை அனுப்புங்க. ஒன்று. அடுத்து பாருங்க, போதிக்கிற எல்லாருமே முறையான வஸ்திரம் போடுறது இல்லை. எல்லாரும் இல்லை, கிட்டத்தட்ட 99% கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆடைகளை அணிந்திருக்கிறார். போதிக்கிறவங்களும் சரி, பாடுறவங்களும் சரி. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 3-4 ஊழியக்காரனை குறிப்பிட்டு சொல்கிறார், அவங்களாம் ட்ரௌசர் போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த சொல்கிற இவர் டிஷர்ட் போட்டிருக்காரு. ட்ரௌசர் போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் இவர், சொல்கிற இவர் டிஷர்ட் போட்டிருக்கார். சரியாது? சரி. இன்னும் ஒரு சில ஊழியக்காரர்கள் சிலருக்கு ஜெபம் பண்ணுறாங்க. சரி, ஜெபம் பண்ணுறவங்க தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணலாம். பெண்கள் இந்த பகுதியில், மார்பு இருக்க பகுதியில் வலிக்குன்னு சொன்னாங்க, என்ன பண்ணணும்? இதை ஊழியக்காரன் கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்து இது செய்யலாமா? அப்போ பாருங்க, ஊழியை செய்கிறவங்களுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இப்போ பந்தி விசாரிப்புக்கே பரிசுத்த ஆவினாலும் ஞானத்தினால் நிறைந்தவர்களாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ஞானம் இல்லையா? நீ பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படலையா? இந்த சத்திய வார்த்தையால் நீ நிரப்பப்படலையா? அந்த சத்திய வசனத்தை நீ கற்றுக்கொள்ளலையா? நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்க. அப்புறம் பாடல் பாடுகிற எல்லா பேரும், பெரியோராக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு டிஷர்ட்டை உள்ளே போட்டுக்கொண்டு ஒரு கோட்டு மேலே, ஒரு வேளை போய் இமயமலையில் வந்து பாடுவாங்களோ? ஏன் அப்படி சொல்லுன்னு கேட்குறீங்களா? இமயமலையில் ரொம்ப குளிரும். எல்லாருமே ஒரு வேளை இமயமலையில் போய் பாடுவாங்களோ கோட்? அதோடு இல்லை, எல்லாருமே இந்த இங்கே மட்டும் கொஞ்சம் தமிழ் பூச்சி மாதிரி தாடியும், அல்லது தேன்றாட்டு போல இங்கே மட்டும் தாடியும், அல்லது ஆட்டுக்கு தாடியும். இதெல்லாம் நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, இது இவங்களை யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ வஸ்திரமும் சரியில்லை, இவங்களுடைய தாடி மீசையும் சரியில்லை, இவங்க பாடுகிற பாடலும் சரியில்லை. இந்த நிஜம் டிவின்னு ஒரு டிவி இருக்கு, அதில் ஒரு பாடல் போடுவாங்க. இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? வேற ஒரு சமூகத்தில் பாடுற பாட்டா அதே மெட்டு அப்படி. ஆனால் வேதவசனம் சொல்லுறது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தி விசாரிப்புக்கே பரிசுத்தாவின் வல்லமையில நிறைந்தவர்களும் ஞானம் உள்ளவங்க பந்தி விசாரிப்புக்கு. சரி, அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க? அந்த 7 பேரும் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களும் ஞானம் உள்ளவர்களாக இருந்தபடினால
பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள். கர்த்தர் எடுத்தவர்களை பயன்படுத்துகிறார். இந்த குறிப்பை கொடுத்து நம்ம இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அவர் வனாந்தரத்துக்கு போனார், ஒரு மந்திரியை ரசிச்சார், அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆகவே பாருங்க, இன்னைக்கு ஊழிய செய்கிறவர்கள் பணத்துக்காக அல்லது அந்த டிவியில் அல்லது யூடியூப்பில் வர்றதுக்காக நல்லா வேஷம் போட்டு நிறையா அதுக்காக பணங்களை செலவு பண்ணி கர்த்தருடைய நாம மகிமைப்படுதோ இல்லையோ அவங்க மகிமைப்படாத ஜனங்கள் மத்தியில் இப்படித்தான் நடக்குது. ஆனால் வேத வசனம் அப்படி ஒரு காலம் அதை அனுமதிக்காது. அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்யாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா ஊழியை செய்கிறவர்கள் இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணும்? உண்மை, உத்தமம், கர்த்தருக்கு பிரியமாய் எல்லாவற்றிலும் நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாமே அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். இதை பார்க்குற சேனல்களும் ஊழியக்காரர்களும் திருந்த வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் செபிக்கிறேன். இப்பொழுது நம்ம அடுத்த ஒரு காரியத்தில் நாம் கடந்து போக